எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமான சீர்குலைந்த ஒரு கேடுகெட்ட ஆட்சியோ அதைவிட பன்மடங்கு அதிகமான சீர்கெட்ட ஒரு கேடுகெட்ட ஆட்சியை தான் இந்த 2 மாதத்தில் இவர்கள் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 மாசம் ரொம்ப குறைந்த காலம் தான் இவங்களை மதிப்பிடுறதுக்கு. ஆனால் இது எந்த திசை வழி போக்குல போகுது அப்படிங்கறத நம்ம சிறப்பா கணிச்சிடலாம். டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொறுப்பு இல்ல, கிட்டத்தட்ட அமைச்சர் பதவிக்கு இணையான ஒரு பொறுப்பு. நம்ம மாநிலத்துக்கும் சென்ட்ரல் ஒன்றிய அரசுக்குமான ஒரு லைசனிங் ஒர்க். அது நம்ம 2 பேரையும் தொடர்பு செய்யக்கூடிய ஒரு பணி. அமைச்சர் பொறுப்புக்கு நிகரான ஒரு பணியை சொந்த நண்பருக்கு எடுத்து கொடுப்பார் அப்படின்னா அதே மாதிரி தனி செயலராக சகோதரர் ஜெகதீஷ் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதே போன்று அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தவரை கல்வித்துறையினுடைய படிப்புகள் சம்பந்தப்பட்ட தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் அவருடைய கட்சியை சார்ந்தவரை நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா பொறுப்புகளையும் அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் நட்பு வட்டாரத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க யாரும் கஷ்டப்பட்டு மாங்குன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் ஏ குரூப் பின்னு இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க தேவையில்ல. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் பெருசாக்கிட்டே போங்க. குறிப்பா நல்ல சொபிஸ்டிகேட்டடா செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய அவர்களை நட்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கறதான் சூட்சமா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவர்களுடைய இந்த தாவேக ஆட்சி நம்ம எல்லாத்துக்கும் உணர்த்துதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்வாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் கூட கொஞ்சம் படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், கல்வித்துறையா அதை சார்ந்தவர்கள், சரி சட்டம் ஒழுங்கா ஐயா சைலேந்தர் பாபு அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஐஏஎஸ் படிச்சவங்க ஐபிஎஸ் படிச்சவங்கன்னு கொஞ்சம் துறை சார்ந்தவர்களை ஒரு அடையாளத்துக்காகவாவது அவர்கள் நிரப்பி வைத்தார்கள். ஆனா இங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் செலிபிரிட்டி வர்ஷிப்பிங்குள்ள வந்துருச்சு. அதாவது கதாநாயகன் வழிபாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப கதாநாயகன் வழிபாடுன்னு சொன்னோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான், தனி மனித வழிபாடு என்பது ஜனநாயகத்தின் சீரழிவுக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்த போது அந்த தரப்புல இருந்து சொன்னாங்க, நீங்களும் ஒரு கதாநாயக வழிபாடு தான் செய்றீங்க, சீமான் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கு அண்ணன் தபு அவர்கள் சொன்னதைத்தான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க படப்பிடிப்பு கருவிகளுக்கு முன்னாடி சண்டையிடக்கூடிய ஒரு நாயகனை நாயகன் என்று சொல்வீர்கள் என்றால் படையை கட்டி ஆண்ட எங்கள் தலைவன் வழிவந்த என் தாய்மாமன் சீமானவர்கள் அவரிடம் சண்டை கற்று வந்தவரும் நாயகன் தான் என்பதை நான் குறிப்பிடுகிறேன்.